வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் சிக்கன், க்ரீமி ஜப்பான் சிக்கன். அதுக்கு தேவையானது 1/2 kg போன்லெஸ் சிக்கன். ஜப்பான் சிக்கனுக்கு தேவையானது பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, முந்திரி பருப்பு, கொஞ்சம் 1 கப்பு பால், சால்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், கர்டு 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ பெப்பர் மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கன் இப்போ ஊறிடுச்சு. ஊறினதும் இப்போ எண்ணெயில் எடுத்துப்போம். தயிர் போட்டதுனால கலர் சேஞ்ச் ஆகாமல் வெள்ளையாகவே இருக்கும். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. தயிர் போட்டதுனால கொஞ்சம் கலர் ஒயிட் கலர் அப்படியே இருக்குது, ரொம்ப டார்க் கலராக இல்லாமல். புளிப்பு இல்லாத தயிர் போடணும். இப்போ ஜப்பான் சிக்கன் செய்கிறதுக்கு பட்டர் போட்டுக்கிறோம் நம்ம, ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் ஒயிட்டாக இருக்கும். இப்போ இந்த 3 ஐட்டத்தையும் போட்டுக்கிறோம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. பட்டரில் வதக்குனா இந்த மசாலாலாம் கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கும். அதுக்கு தான் பட்டரில் நம்ம இது பண்ணுறோம். இந்த சிக்கனையும் இதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கும். இது ஒயிட்டாக இருக்கணும் டிஷ்ஷு, அதனால தான் பட்டரில் செய்யணும். இப்போ மில்க் ஊற்றணும். சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு கலக்கிக்கிறோம். இப்போ அரைச்சி வச்ச முந்திரி பவுட்ரு லாஸ்ட்டாக. க்ரீமியான இப்படி தான் க்ரீமி திக்காக இருக்கும். சூப்பர்.